Hey guys, welcome back. Welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் எப்படி பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 கிளாஸ் இருக்குது மொத்தமாக. COVID-19, நிமோனியா, ஹெல்த்தி ஹியூமன் லங். ஸோ இந்த 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு இமேஜ் வந்து இன்புட்டாக கொடுத்தா அந்த 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 இமேஜ் வந்து எந்த கேட்டகரிக்கு பிலாங் ஆகுது, அதாவது அந்த பர்சனுக்கு வந்து COVID-19 இருக்கா, நிமோனியா இருக்கா, இல்லை அந்த பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் காமிக்க போகிறேன், எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ கோட் எப்படி எழுதணும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் அ ஸ்மால் ரீகேப், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎன்எனில் இன்புட் வந்து என்னவாக இருக்கும், இன்புட் வந்து ஒரு இமேஜாக இருக்கும். ஸோ இன்புட் வந்து ஒரு இமேஜ், அப்புறம் நம்ம கிட்ட கன்வல்யூஷன் லேயர்ஸ் இருக்கும். கன்வல்யூஷன் லேயர்ஸ் என்னென்ன இருக்கும், ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணுவோம், பேடிங் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூலிங் லேயர் ஒன்று இருக்கும். பூலிங் வந்து மேக்ஸ் பூலிங்காக இருக்கலாம், இல்லை ஆவரேஜ் பூலிங்காக இருக்கலாம். ஸோ பூலிங் லேயர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர் இருக்கும். ஃபுல்லி கனெக்டட் லேயர் இஸ் நத்திங் பட் அ நார்மல் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லி கனெக்டட் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிஎன்என். ஒருவேளை உங்களுக்கு சிஎன்என் பற்றி தெரியலனா இதே பிளேலிஸ்ட்டில் டீப் லேர்னிங் பிளேலிஸ்ட், இந்த வீடியோ வந்து டீப் லேர்னிங் பிளேலிஸ்ட்டோட ஒரு வீடியோ. ஸோ இதே பிளேலிஸ்ட்டில் வந்து சிஎன்என் பற்றி ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ் வந்துருக்கு, போய் பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ராஜெக்ட் நம்ம இப்போ போயிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் பாருங்கள். ஸோ இது வந்து நான் கேகலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கேகல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் கூட பண்ணுறேன், பப்ளிக்காக ஷேர் பண்ணி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டா செட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டேட்டா செட் பாருங்கள், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் என்ன இருக்குதுன்னா பேசிக்காக 3 கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் இஸ் நத்திங் பட் டைப்ஸ் ஆஃப் த இமேஜஸ், கேட்டகரி ஆஃப் த இமேஜஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெல்த்தி பர்சன் ஓட லங்கு, அப்புறம் இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, அப்புறம் இன்னொரு கேட்டகரி வந்து COVID-19. அண்ட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணும்னா 3 கேட்டகரி இருக்குது. 3 கேட்டகரிக்கும் வந்து செப்பரேட் ஃபோல்டர்ஸில் இமேஜஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் ஆஃப் கோட் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் நான் வந்து அந்த டேட்டா செட் இருக்குது தெரியுமா, டேட்டா செட்டை இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். பேசிக்காக இந்த ஆட் இன்புட் இருக்குது தெரியுமா, இந்த ஆட் இன்புட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட்ஸ்லாம் காமிக்கும். அதில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டா செட்டை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோடில் நான் வந்து சும்மா அந்த டேட்டா செட் வந்து ஐட்ரேட் பண்ணி பார்க்குறேன், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சும்மா பார்க்குறேன். ரைட். ஸோ இதை நீங்கள் பண்ணலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் கோடுக்கு நம்ம போவோம் இப்போது. ஸோ இதெல்லாமே வந்து நெசசரி லைப்ரரிஸ் பேசிக்காக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்சாஃப்ளோ இருக்குது. டென்சாஃப்ளோ யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போது இந்த என்டையர் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்பை வந்து நமக்கு தேவைப்படும். நம்பை இஸ் நத்திங் பட் அ மேத்தமெட்டிக்கல் லைப்ரரி விச் வி யூஸ் இன் பைத்தான். அப்புறம் ஓஎஸ்ங்கிற ஒரு லைப்ரரி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பேசிக்காக ஓஎஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் ஆப்ரேஷன், இது எல்லாத்துக்குமே ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி, இது வந்து விஷுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் CV2, ஓப்பன் சிவி இருக்குது தெரியுமா, அதோட லைப்ரரி இது CV2. இதுவுமே வந்து நம்ம விஷுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டென்சாஃப்ளோவில் இருக்கிற ஹை லெவல் API கேராஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். கேராஸில் இருக்க சீக்வென்ஷியல் மாடலு, அப்புறம் கன்வல்யூஷனில் வந்து 2D கன்வர்ஷன் லேயர், அப்புறம் மேக்ஸ் பூலிங் லேயர், ஃப்ளாட்டன் வந்து இந்த CNN இருக்குது தெரியுமா, இந்த கன்வல்யூஷன் ஃபேஸ் முடிஞ்சப்புறம், அதாவது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 2Dயாக இருக்கும். பேசிக்காக 2Dனா என்னது, இட்ஸ் ஜஸ்ட் இமேஜ் மாதிரி இருக்கும். இந்த இமேஜை வந்து நம்ம 1Dயாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 1Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளாட்டன் லேயர் யூஸ் பண்ணுவோம். இந்த 1D அரேவை தான் நம்ம வந்து இன்புட்டாக நம்ம ஃபுல்லி கனெக்டட் லேயருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃப்ளாட்டன் லேயர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளாட்டன் லேயரும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டென்ஸ் லேயர் இஸ் நத்திங் பட் இந்த டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணி தான் நம்ம நியூரல் நெட்வொர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். டென்ஸ் லேயர் இதை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் நம்ம இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து நார்மல் நியூரல் நெட்வொர்க் பற்றியுமே வந்து கவராக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா போய் பாருங்கள். ஆல்ரைட். அண்ட் அகெயின் இதெல்லாமே வந்து திஸ் இஸ் ஃபார் இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங் ஒரு லைப்ரரி. அப்புறம் இந்த இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் எதுக்குன்னா நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற இமேஜஸை வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு,
அதாவது என்னோட இமேஜை வந்து நான் நார்மலைஸ் பண்ணணும், என்னோட இமேஜ் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கணும், இந்த பர்டிகுலர் ஜூம் இன் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும், இதுக்கெல்லாமே வந்து நம்ம இந்த இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட், இப்போது நம்ம சும்மா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு இமேஜை நான் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ட்ரெயினில் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு இமேஜ் வந்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ணி மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கோவிட் இமேஜ். பாருங்கள், கோவிட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இமேஜ் வந்து நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி சிமிலர்லி வந்து நிமோனியா பேஷண்ட்டோட ஒரு இமேஜ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணேன். ரைட், இமேஜ் வந்து விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து நார்மல் ஹெல்த்தி பர்சன். ஸோ இது மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைக் இந்த ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதாவது கோவிட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் பேஷண்ட்டுக்கு இந்த லங்ஸில் வந்து ஃபுல்லாக நிறைய இடத்துல ஒயிட் கலராக இருக்குது. ஒயிட் கலராக இருக்குதுன்னா மேபி வி கேன் சே இது வந்து சளியாக இருக்கலாம், இல்லை வேறு இந்த கோவிடோட இண்டிகேஷன் வந்து இங்கே தெரியுது. அதே மாதிரி நிமோனியா பேஷண்ட்டுக்குமே வந்து ஆக்சுவலி அந்த லங்ஸ் கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, ஒயிட் கலர் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதுவே ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து அவ்வளோவா இல்லை, லைக் ஹி இஸ் ஆக்சுவலி ஹெல்த்தி. ரைட், ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனலாக நம்ம கொடுக்குற இமேஜ், நம்ம இன்புட் இமேஜ் நம்ம ஒன்று பாஸ் பண்ணோன்னா, இந்த மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜை பாஸ் பண்ணோன்னா அந்த பர்சன் ஹெல்த்தியாக இருக்காரா, இல்லைனா வந்து கோவிட் இருக்கா, இல்லை நிமோனியா இருக்கா அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ரைட், ஸோ இப்போது நம்ம இமேஜஸை ப்ரீ ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங் பாருங்கள், நான் வந்து இங்கே ட்ரெயின் டேட்டா ஜென்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி இந்த இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரீஸ்கேல் பண்ணுறேன் 1/255. ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இமேஜஸ் இருக்குது தெரியுமா, இமேஜஸோட ஒவ்வொரு பிக்சலுக்குமே வந்து வேல்யூ இருக்கும். வேல்யூவோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 225. நான் வந்து அந்த 0 to 225 வந்து நான் வந்து ரீஸ்கேல் பண்ணுறேன், அதாவது 1/255 பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லா இமேஜஸ்லையுமே வந்து ஒவ்வொரு பிக்சலுமே அந்த பிக்சலோட வேல்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 255. ஸோ இதை வந்து நான் வந்து 0 to 255 0 to 1 வந்து ரீஸ்கேல் பண்ணுறேன். ஸோ அந்த ரீஸ்கேல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 1/255ன்னு நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இந்த ஷியர் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் நம்ம இமேஜோட ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். லைக் 0.2 or 20% வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இமேஜ் ஷியர் ரேஞ்ச். பிகாஸ் நம்ம எப்பயுமே இந்த இது வந்து நேராக இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், ரொம்ப இது வந்து 90 டிகிரியில் இருக்குது கரெக்டாக. இந்த இமேஜ் இந்த லங் வந்து 90 டிகிரியில் இருக்குது. பட் ஆனால் இதை கொஞ்சம் டில்ட் பண்ணி நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்பயுமே வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் வரணும். அதனால் வந்து இங்கே வந்து நான் டில்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இமேஜஸ் வந்து டில்ட் ஆகும் ரேண்டமாக, கொஞ்சம் இமேஜஸ் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக நடக்கும். அப்புறம் ஜூம் ரேஞ்சுனா என்னென்னா, ஜூம் ரேஞ்ச் வந்து 2. ஸோ மீனிங் என்னென்னா, ரேண்டமாக வந்து சம் இமேஜஸ் வந்து 2x வந்து ஜூம் இன் ஆகும். அதே மாதிரி சம் இமேஜஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஜூம் ரேஞ்ச். அப்புறம் அதே மாதிரி ஹாரிசான்டல் ஃப்ளிப் ட்ரூ கொடுத்துருக்கேன். ஹாரிசான்டல் ஃப்ளிப்னா என்னது? ஹாரிசான்டல் ஃப்ளிப்னா இது வந்து இந்த இமேஜ் அப்படியே இந்த சைடு வைஸாக வந்து நம்ம மாற்றுறது. இந்த இமேஜ் வந்து ஒரு 90 டிகிரிக்கு மாறிடும். 90 டிகிரிக்கு மாறி இது வந்து சைடு வைஸாக மாறிடும், டில்ட் ஆகிடும் பேசிக்காக. அதுதான் வந்து ஹாரிசான்டல் ஃப்ளிப். அண்ட் அப்புறம் இதை நான் டிஃபைன் பண்ணியாச்சு கரெக்டாக. டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அதை கால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ட்ரெயின் டேட்டா ஜென் எந்த டைரக்டரிக்கு வந்து நான் இதை வந்து நான் பண்ணணும், நான் வந்து ட்ரைனிங் செட்டுக்கு நான் பண்ணணும். அதனால் வந்து இந்த ட்ரைனிங் செட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டார்கெட் சைஸ். நம்ம டார்கெட் சைஸ் என்னென்னா, டார்கெட் சைஸ் வந்து நம்ம இமேஜ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், 224,224 கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரீ ப்ராசஸ் ஆன இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 224,224 இருக்கும். அப்புறம் பேட்ச் சைஸ் வந்து 32 கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பர்டிகுலர் பேட்ச்சில் 32 இமேஜஸ் இருக்கும். இப்போது பாருங்கள், இங்கே வந்து 251 இமேஜஸ்ன்னு இருக்குது. 251 இமேஜஸ் பிலாங்கிங் டு 3 கிளாஸஸ். இப்போது 32 பேட்ச்னு நான் சொன்னேன். பேட்ச் சைஸ் வந்து 32. அதாவது ஒரு பேட்ச்சில் வந்து 32 இமேஜஸ் இருக்கும். அப்போது நம்மக்கிட்ட இப்போ 251 இமேஜஸ் இருக்குதுன்னா நம்மக்கிட்ட வந்து எத்தனை பேட்ச் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஒரு பேட்ச்சில் 32 இமேஜஸ். ஸோ 251 டிவைடட் பை 32 பண்ணுங்கள், யூ வில் கெட் சம்மர் அரௌண்ட் 8. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். லென்த் ஆஃப் ட்ரைனிங் செட் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், பாருங்கள் 8 கிடைக்குது. ஸோ பேசிக்காக 251 டிவைடட் பை 32 நம்மக்கிட்ட 8 பேட்சஸ் இருக்குது. 8 பேட்சஸ் ஆஃப் ட்ரைனிங் செட் இருக்குது. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் அந்த ட்ரைனிங் செட்டோட கிளாஸ் இண்டைசஸ் நம்ம பிரிண்ட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா, 0th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா
0th இண்டெக்ஸில் இருக்கிற கிளாஸ் கோவிட், 1th இண்டெக்ஸில் இருக்கிற கிளாஸ் வந்து நார்மல் பர்சன். அதே செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்னால் மீனிங் வந்து இந்த வைரல் நிமோனியா அப்படிங்கிறது மீனிங், அதாவது அந்த கிளாஸ்க்கு பிலாங் ஆகுதுன்னு. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். நான் அது எப்படின்னு நீங்கள் வந்து இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. சிமிலர்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செட்டுக்கு வந்து நம்ம இங்கே அகெயின் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த முன்னாடி இந்த ட்ரைனிங் நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செட்டை பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் 32 பேட்ச் சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பேட்ச் சைஸ் எப்பயுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரைனிங் செட்டில் 32 கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் செட்லேயுமே வந்து நீங்கள் 32 கொடுங்க. அகைன் வந்து இங்கே நீங்கள் 66/32 பண்ணால் சம்வேர் அரௌண்ட் 2 வரும், கரெக்டாக 2 or 3 சம்திங் வரும். ஸோ 3, ஐ திங்க் த பேட்ச் சைஸ் வில் பி அரௌண்ட் 3 இங்கே, ரைட். நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அகைன் வந்து இங்கே வந்து அகைன் 3 கிளாஸஸ் இருக்குது. இப்போது மெயின் கோடுக்கு வருவோம். ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ நம்ம இந்த ஆர்கிடெக்சரை வந்து இந்த சீக்வென்ஷியல் ஏபிஐ யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ண போகிறோம். tf.keras.models சீக்வென்ஷியல். ஏன் சீக்வென்ஷியல்னா பிகாஸ் நம்ம மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலாக இருக்குது. நம்ம லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம், ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு அடுத்து கான்வல்யூஷன் லேயர் இருக்குது. அப்புறம் நிறைய கான்வல்யூஷன் லேயர் இருக்குது, மேக்ஸ் புல்லிங் லேயர் இருக்குது. அப்புறம் ஃப்ளாட்டன் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கோட் பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயர் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயரில் என்ன இருக்குது? இந்த இன்புட் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயரில் மட்டும் தான் இன்புட் ஷேப் நம்ம கொடுப்போம். 224,224,3. ஏன் இங்கே 3 இருக்குது? பிகாஸ் 3 சேனல்ஸ். நம்ம இமேஜ் வந்து 3 சேனல்ஸ். பிகாஸ் RGB ஒரு கலர்டு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சேனல்ஸ் இருக்கும் RGB. அதனால தான் வந்து இங்கே 3 இருக்குது. அப்புறம் 224,224ங்கிறது இது வந்து ஹைட் அண்ட் விட்த். நம்ம மேலேயே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம டார்கெட் சைஸை. அதாவது இந்த ட்ரைனிங் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் சைஸ் 224,224. ஸோ இந்த கோடை ரன் பண்ணும்போது நம்ம எல்லா இமேஜஸுமே வந்து இந்த ஷேப்பில் வந்து ரீசைஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அதனால 224,224,3 இங்கே, ரைட். அண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு CNN, அதாவது ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயரில் வந்து 32 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் which is of 3,3 சைஸ், 3,3 சைஸ் இது. அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,1, ஸ்ட்ரைட் வந்து 1,1. அப்புறம் பூலிங் சைஸ் வந்து 2,2. இது எல்லாத்துக்குமே மீனிங் என்னன்னு தெரியும் நம்பரே. ஒரு வேலை தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும், ரைட். ஸ்ட்ரைடு, பேடிங்கு, அப்புறம் இந்த ஃபில்டர் சைஸ் இதெல்லாமே. பேடிங் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? சேம் கொடுத்துருக்கோம். பேடிங் சேம்னா என்னன்னா, இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு CNN லேயர் மூலயமா நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் மேப் கிடைக்கும் தெரியுமா? ஒரு ஃபீச்சர் மேப் இல்லை, 32 ஃபீச்சர் மேப் கிடைக்கும். பிகாஸ் நம்ம எவ்வளோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? 32 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 32 ஃபீச்சர் மேப்ஸ் கிடைக்கும். அந்த 32 ஃபீச்சர் மேப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் இமேஜோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இங்கே சேம் இருக்குது. அதே நீங்கள் சேம் கொடுக்காம இருந்தீங்கன்னா the size can vary depending upon the strides and pooling size, right. ஸோ சிமிலர்லி வந்து அகெயின் இன்னொரு CNN லேயர், திஸ் இஸ் கன்வல்யூஷன் லேயர். இந்த கன்வல்யூஷன் லேயரில் வந்து அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குதுன்னா 64 ஃபில்டர் சைஸ் 64ன்னு இங்கே இருக்குது. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலூன்னு கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும். சிமிலர்லி தேர்ட் CNN லேயர், கன்வல்யூஷன் லேயர், இங்கே வந்து 128 ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபோர்த்து கன்வல்யூஷன் லேயர் 64 ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இந்த CNN லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் லேயர்ஸ். இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ளாட்டன் பண்ணுறோம். ஃப்ளாட்டன் பண்ண என்ன ஆகும்னா இந்த ஃபைனல் CNN லேயர்லேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2D ஃபீச்சர் மேப்பாக இருக்கும். ஸோ இந்த 2D ஃபீச்சர் மேப்பை ஃப்ளாட்டன் பண்ணுவோம். இங்கே ஃப்ளாட்டன் பண்ணால் 1Dயாக மாறிடும். இந்த 1Dயை வந்து நம்ம இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 1Dயை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த 1Dயை வி ஆர் பாசிங் டு அ நார்மல் நியூரல் நெட்வொர்க், அதாவது ஃபுல்லி கனெக்டட் நியூரல் நெட்வொர்க். ஃபுல்லி கனெக்டட் நியூரல் நெட்வொர்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். டென்ஸ் லேயர் யூஸ் பண்ணால் தட் இஸ் அ நார்மல் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த டென்ஸ் லேயரில் ஃபஸ்ட்டு இதில் வந்து 128 நியூரான்ஸ் இருக்குது. அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலு. செகண்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 64 நியூரான்ஸ் இருக்குது. அப்புறம் ஆக்டிவேஷன் வந்து ரெலு அகைன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயரில் வந்து ஆக்டிவேஷன் சாஃப்ட் மேக்ஸாக இருக்குது. அப்புறம் ஃபைனல் லேயரில் வந்து எவ்வளோ நியூரான்ஸ் இருக்குன்னா 3 நியூரான்ஸ் இருக்குது. ஏன் 3 நியூரான்ஸ்? பிகாஸ் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னது, 3 கேட்டகரிஸை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது ஒரு இன்புட் இமேஜ் கொடுத்தா அது வந்து எந்த அவுட் ஆஃப் 3 கேட்டகரிஸ் எந்த கேட்டகரிக்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால வந்து ஃபைனல் லேயரில் 3 இருக்குது. ஈச் நியூரான் ரெப்ரசன்ஸ் ஈச் ஆஃப் த கேட்டகரிஸ் பேசிக்காக.
அண்ட் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன். நம்ம ஏன் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த டீப் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சீரிஸ்லேயே வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை தெரியலனா போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம இங்கே மாடலில் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். லாஸ் பாருங்கள், கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி. பேசிக்கலி திஸ் இஸ் கிராஸ் என்ட்ரோபி தான். மெட்ரிக்ஸ் வந்து அக்யூரேசி, எந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறது, அதாவது எந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது. அண்ட் ஆப்டிமைசர் ஆடம் கொடுத்துருக்கோம். அப்புறம் மாடலை ஃபிட் பண்ணி ட்ரைனிங் செட்டு எபோர்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்புறம் வேலிடேஷன் டேட்டா ஈக்குவல் திஸ் இஸ் நத்திங் பட் டெஸ்ட் செட். இந்த டெஸ்ட் செட் நம்ம மேலே டிஃபைன் பண்ண தெரியுமா, அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இது ரன் ஆகும். ஸோ எபோர்ட்ஸ்னா நான் 3 எபோர்ட்ஸ்க்கு நான் சும்மா இப்போது ரன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ரன் அண்ட் செக் ஒன்ஸ், ரைட். இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம், இந்த 2 கோடையுமே. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ எபோக்ஸ் ரன் ஆகும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எபோக் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பெரிய மாடல்ஸ், இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி லார்ஜ் மாடல். இது வந்து ரொம்ப உங்களுக்கு இது கன்சியூம் ஆகும், ஜிபியூ சிபியூ. இங்கே பாருங்கள், இதில் வந்து இட்ஸ் கன்சியூமிங் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 93% ஆஃப் சிபியூ. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே மறக்காமல் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், செஷன் ஆப்ஷன். இந்த செஷன் ஆப்ஷன் வந்து இந்த ஆக்சிலரேட்டரில் நீங்கள் ஒரு ஜிபியூ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட். அப்போனா உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதே நோட் புக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செல்லர் கோட் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்ட் ஆஃப் 3 எபாக் யூ ரன் ஃபார் 50 எபாக் ரன் பண்ணுங்கள். மேபி இட் மைட் டேக் அரௌண்ட் 20 to 30 minutes. நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போது பார்க்க போகிற ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ரைட். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாடலை வந்து நான் பில்ட் பண்ணும்போது ஐ திங்க் 2-3 years பேக் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த எப்பாக்கை மட்டும் 15 மாற்றி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இது ரன் ஆகிடுச்சு, 3 எப்பாக்கு ரன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எரர் வந்து பாருங்கள், ஆக்சுவலி எரர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பேசிக்காக லாஸ் வந்து ஃபஸ்ட் எப்பாக்கப்போ 1.0862 இருக்குது, செகண்ட் எப்பாக்கப்போ 1.03 ஆகிடுச்சு, தேர்ட் எப்பாக்கப்போ 0.978 ஆகிடுச்சு. அதே மாதிரி லாஸ் டிக்ரீஸ் ஆக அக்யூரேசி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்மளோட மாடல் வந்து திஸ் இஸ் சம்வேர் அரௌண்ட் 56% அக்யூரேசி தான் இருக்குது, ரைட். ட்ரைனிங் அக்யூரேசி இஸ் அரௌண்ட் 56%, வேலிடேஷன் அக்யூரேசி இஸ் அரௌண்ட் 53%, விச் இஸ் ஆக்சுவலி நாட் வெரி குட். பட் ஆனால் ஃபார் த வீடியோ சேக் என்னால் வந்து லைக் அதிகம் எப்பாக் ரன் பண்ணி நான் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக 3ன்னு வச்சுருக்கேன். அண்ட் மாடலை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து .h5 எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த மாடல் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். மாடல் சேவ் ஆகிடும் பாருங்கள். மாடல் எங்கே சேவ் ஆகணும், இங்கே சேவ் ஆகும் அவுட்புட்டில். ஸோ இந்த மாடலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாடலை வந்து நீங்கள் வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறீங்க. மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் TF-Lite ஃபைலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். பட் ஆனால் இந்த H5 ஃபைலை வந்து TF-Liteஆக மாற்றலாம். ஸோ இந்த மாடலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது, ரைட். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ப்ரெடிக்ஷன் கோடும் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் பேசிக்காக. அதாவது இங்கே என்ன இருக்குதுன்னா, லைக் நம்ம அந்த டெஸ்ட் இமேஜ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் இமேஜோட சைஸுமே வந்து 224,224 வக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த டெஸ்ட் இமேஜ் வந்து ஆக்சுவலி இப்போது ஒரு அரேவாக மாற்றுறோம், ரைட். நம்பர்ஸாக மாற்றி இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே டைமென்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்மளோட இன்புட் வந்து இங்கே வந்து இன்புட் என்னவா எடுத்துக்கோன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் batch image size which is 224,224. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இன்புட் வந்து எடுத்துக்கும், மேபி 3. ஸோ இந்த பேட்ச் டைமென்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு, இந்த பேட்ச் டைமென்ஷன் வந்து இங்கே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் டைமென்ஷன் டெஸ்ட் இமேஜ் axis = 0. axis = 0னா இந்த இண்டெக்ஸ் இந்த 0th பிளேஸில் வந்து ஒரு இது ஆட் ஆகிடும். அதாவது இங்கேருந்து 1,224,224,3ன்னு இருக்கும். ஸோ இந்த இமேஜோட டைமென்ஷன் வந்து இப்படி மாறிடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இங்கே பாஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த லைன் வந்து நீங்கள் கொடுக்கலீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், ஷேப் மிஸ்மேட்ச் எரர் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க, ரைட். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணும்போதே மாடல் வந்து நம்ம பேட்ச் வைஸாக தான் ட்ரெயின் பண்ணோம். அந்த 32 பேட்ச் ஞாபகம் இருக்கா, பேட்ச் வைஸாக தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதனால் நம்ம டெஸ்ட் பண்ணும் போதுமே வந்து பேட்ச் டைமென்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ரைட். இப்போ ஒரு மாடல் ப்ரெடிக்ட் பண்ணலாம். மாடல் ப்ரெடிக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ப்ரெடிக்ட் பண்ணால் பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குது. ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங் ஆல் ரைட், யா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைக்குது. 0 ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 0 தான். இது செகண்ட் வந்து ஏதோ சம்திங் 1 இருக்குது. அப்புறம் தேர்ட் வந்து 2.51 power 10 power -17 இருக்குது, விச் இஸ் அகெயின் நியர் டு 0.
ஸோ நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ எந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ, எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அந்த இண்டெக்ஸுக்கு வந்து நம்மளோட இந்த டெஸ்ட் இமேஜ் வந்து பிலாங் ஆகுதுங்கிறது மீனிங், ரைட்? அது வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுவோம். இதை பாருங்கள், ப்ரெடிக்டட் டிஸ்டன்ஸ் வந்து நார்மல். பேசிக்காக நம்மளோட இந்த டெஸ்ட் இமேஜில் இருக்கிற நம்ம டெஸ்ட் இமேஜ் நம்ம இங்கே கொடுத்தோம் தெரியுமா? இந்த டெஸ்ட் இமேஜ் வந்து ஆக்சுவலி திஸ் பிலாங்ஸ் டு இந்த இமேஜ் வந்து யாரோட லங்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு நார்மல் பர்சன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இங்கே காமிக்குது. பட் இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்பாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். பேசிக்காக இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த இமேஜ் என்னது? டெஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா இருக்கிற பர்சனோட இமேஜ் இங்கே. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட் என்னது? அவுட்புட் வந்து நார்மல்னு வருது. ஸோ நம்ம மாடல் வந்து ஆக்சுவலி ஒழுங்காக ட்ரெயின் ஆகலை இன்னுமே. ஸோ இந்த கோட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி ரன் பண்ணி பார்த்துருக்கேன். நிமோனியா தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். பட் இப்போ வந்து சின்ஸ் நான் 3 எப்பாக்கு ரன் பண்ணனால நம்ம மாடல் இன்னுமே ஒழுங்காக ட்ரெயின் ஆகலை. ஸோ நீங்கள் இது 50 இல்லை 100க்கு மாற்றி பாருங்கள். நம்மளோட இந்த அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 80+ அக்யூரேசி வந்தப்பறம் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் நிமோனியா ஆஸ் ஆன்சர். அண்ட் இது ரொம்ப சிம்பிள் லைன் ஆஃப் கோட் தான். இது பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணி, கோவிட்னா 0th இண்டெக்ஸ், நார்மல்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ், நிமோனியானா வைரல் நிமோனியானா செகண்ட் இண்டெக்ஸ் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த லேபிள்ஸ் வந்து நான் உல்டாவாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது லேபிள்ஸுங்கிறது அகைன் ஒரு டிக்ஷனரி தான். இது வந்து எப்படி மேப் ஆகிருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ 0th கீழே வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னா கோவிட் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னா நார்மல் இருக்குது. செகண்டு கீழே வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னா நிமோனியா இருக்குது. ஸோ இதை வந்து நான் உல்டாவாக மேப் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் இண்டெக்ஸே வந்து நான் உல்டாவாக மேப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த np.argmax ஆஃப் ரிசல்ட், இந்த ரிசல்ட் இந்த அரே வந்துச்சு தெரியுமா, இந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணால் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா, எந்த இண்டெக்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது, கரெக்டாக? அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வரும். ப்ரெடிக்டட் கிளாஸ் இண்டெக்ஸ் 1ன்னு வரும். அப்புறம் ப்ரெடிக்டட் லேபிள் வந்து நம்ம லேபிள்ஸ் ஆஃப் 1. லேபிள்ஸ் ஆஃப் 1 என்னது? 1 வந்து இங்கே என்ன மேப்பாக இருக்குது? ஸோ 1ல் வந்து 1 கீயாக இருக்கும் போது நார்மல் மேப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரெடிக்டட் லேபிள் வந்து நார்மல் ஆகிடும். அப்புறம் ப்ரெடிக்டட் லேபிள் நார்மல் பிரிண்ட் ஆகுது. வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கோட் தான். உங்களுக்கு நார்மல் பைத்தான் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். ஸோ இந்த நோட் புக்கோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். மேபி கிட்டப் லிங்க்குமே போடுறேன் இஃப் இன்கேஸ் நான் இதை ஷேர் பண்ண முடியலனா, ரைட்? அண்ட் இந்த டேட்டா செட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.